கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தியானிப்போம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம் வழிகள் வேறு, கர்த்தருடைய வழிகள் வேறு. நம் நினைவுகள் வேறு, கர்த்தருடைய நினைவுகள் வேறு. மனிதன் சக மனிதனுடைய நினைவுகளை, அவனுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனை புரிந்து கொள்ளத்தக்க, தேவனுடைய வழிகளையும் நினைவுகளையும் புரிந்து கொள்ளத்தக்க ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. மனிதனுடைய வழிகள் வேறு, தேவனுடைய வழிகள் வேறு என்று அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தேவனுடைய வழிகள் ஸ்திரமானது, தேவனுடைய வழிகள் நலமானது, தேவனுடைய வழிகள் அது நமக்கு ஆசீர்வாதகரமானது. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். ஆனா பல சமயங்களில் தேவன் நமக்கு விதித்த அந்த வழிகளை நாம் புரிந்து கொள்ளாததினாலே பதறிக்கொண்டிருப்போம், கவலைப்பட்டு கொண்டிருப்போம், பயந்து கொண்டிருப்போம். எனக்கு மட்டுமே ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி, ஏன் நான் இப்படி இந்த சிக்கல்களில் மாட்டி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் தேவன் நமக்கு விதித்த வழிகளில் நிச்சயமா எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் அதை தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, விசுவாச பார்வை நமக்கு இருக்குமானால் தேவனுடைய வழியில் சந்தோஷமாக சமாதானமாக நாம் பிரயாணிக்க முடியும். உதாரணத்துக்கு, விமானத்தை நடத்துகிற பைலட் என்னதான் நமக்கு அந்த விமானத்தை எப்படி நடத்துவது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு புரியாது. ஆனால் நாம் சேர வேண்டிய இடம்தான் முக்கியம். நாம் விமானத்தை எப்படி நடத்துவது என்று சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் சேர வேண்டிய இடத்தை சேருவோம் என்று அல்ல. அந்த விமானத்தை நடத்துகிற பைலட் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையினால நாம் அதில் உட்கார்ந்து பிரயாணம் செய்கிறோம், சேர வேண்டிய இடத்திற்கு சேருகிறோம். அவருக்கு இருக்கிற அந்த ஞானத்தை, அந்த பைலட்டுக்கு இருக்கிற ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து விடுவோம். அதே போலதான் தேவன் பேரில் நம் நம்பிக்கையை வைத்து நாம் பிரயாணம் செய்யும் போது அவர் நமக்கு விதித்த வழிகள் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் விசுவாச பார்வையை கொண்டு நாம் பார்க்கும்போது நாம் ஜெயம் பெற முடியும், சேர வேண்டிய ஒரு இலக்கை சென்றடைய முடியும். உதாரணத்துக்கு, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு சென்றிருந்தால் 14 நாட்களில் அவர்கள் அங்கே சேர்ந்திருப்பார்கள். ஆனால் 40 ஆண்டுகள் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தார். நன்றாய் கவனிப்போமானால், செங்கடலுக்கு முன்பாக கொண்டு போய் அவர்களை நிறுத்திவிட்டார். அவர்களுக்கு புரியல, தேவன் நம்மை நடத்துகிற வழி இப்படிப்பட்டதா? மேகஸ்தம்பம் இங்கதான் நிக்குது, எதிரில் பார்த்தா செங்கடல் இருக்கு, ஐயோ தேவன் நம்மை கடினமான மார்க்கத்தில் நடத்துகிறார் என்று சொல்லி முறுமுறுக்கவும் தேவனை தூஷிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய வழிகள் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் யோசேப்புக்கும் காலேபுக்கும் விசுவாச பார்வை இருந்தது. அந்த விசுவாச பார்வை இருந்ததுனால அவர்கள் முறுமுறுக்கவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. ஆகையால் அன்பானவர்களே, தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ளாதது பிரச்சனை இல்லை. தேவனுடைய வழிகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் விசுவாச பார்வை. அந்த விசுவாச பார்வை யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்ததுனாலே இலக்கை சென்றடைந்தார்கள். ஆகையால் தேவன் நமக்கு விதித்த வழிகள் கடினம், கஷ்டமா இருக்கலாம். ஆனால் அதை புரிந்து கொள்ள நாம் முயலாமல், நாம் விசுவாச பார்வையோடு நான் சேர வேண்டிய இடத்தில் தேவன் என்னை சேர்த்து வழி நடத்துவார், எனக்கு விதித்த வழிகள் அவர் விதித்திருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய பிரயாணத்தை தொடர்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.